இன்றைக்கி என்னோட மாடி தோட்டத்தில் நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்துடலாம். நான் ஒவ்வொரு டைமும் என்ன செடிங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். இந்த உரம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க, வந்து சாம்பல் தான். இது இலை எதனாவது என்கிட்ட கிடச்சிது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து சாம்பலாக ஆக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். சாம்பல் வந்து உடனே கொடுக்கக்கூடாது. அது எரிஞ்சு ஒரு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பிறகு தான் கொடுக்கணும். உடனே கொடுத்தோம் அப்படின்னா செடிக்கு ஹீட் வந்து அதிகமாகிடும். இந்த டைம் நான் இதை எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா 1 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. சாம்பல் மெயினாக வந்து காய்கறி செடி, கத்திரிக்காய் செடி இந்த மாதிரிலாம் ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எல்லா செடிங்களுக்குமே கொடுப்பேன். காய்கறி, சுண்டைக்காய் அந்த செடிங்களுக்குமே கொடுப்பேன். அதே மாதிரி பூச்செடிங்களுக்கும் கொடுப்பேன். ஓரளவுக்கு வந்து செடிங்களில் வேரில் போட்டு விட்டுட்டு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருவேன். கலக்கி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக அந்த சத்துக்கள் போய் வேரில் போய் இருக்கும். இல்லைன்னா மண் மேலே வந்து இருக்கும். நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் மண்ணை ஒரு தடவை கலக்கி விடுறது நல்லது. அப்போ தான் அந்த மண்ணை வந்து அந்த சத்துக்களோட நல்லா கலந்து போயிட்டு நல்லா வேரில் இறங்கும். மாடி தோட்டம் வைக்கும்போது ஒவ்வொரு செடிங்களுக்குமே நமக்கு பராமரிப்பு ரொம்ப தனிப்பட்ட முறையில் தரா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உரம் கொடுக்கும்போது மட்டும் நான் எல்லா செடிங்களுக்குமே கொடுத்துருவேன். இந்த செடிக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லா செடிங்களுக்குமே கொடுத்துருவேன். என்னோடய வீடுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு தான். வீடுங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பெருசாக இடம் இருக்காது, தோடாக இருக்காது, அந்த மாதிரி தான். ஆனால் இது போல் இடத்துலையுமே நான் இந்த உரம் வந்து ரெடி பண்ணேன். இது எப்படி ரெடி பண்ணணும் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் இது உங்களுக்கு படுமோ தேவைப்படாதோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது வீடியோவாக கொடுக்கல. இப்போ நான் ஒரு செடிக்காக வேருங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு என்னால் வந்து ஒரு கையால் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னால் அதை வந்து கிளறி விட முடியல. ஃபுல்லாக எல்லா தொட்டிங்கள்லையுமே மண்ணை நல்லாவே கிளறி விட்டுட்டேன். சாம்பல் கொடுக்கறதுனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மணல் ரொம்பவே நல்லா இருக்குது. செடியில் பூக்களுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நார்மலாக இருக்கிறத விட. ஏன்னா இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, நான் செடி வைக்க ஆரம்பித்ததுலேருந்து சாம்பல் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாமே நான் செடிங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன். இப்போது அடிக்கிற வெயிலுக்கு நாம் என்ன தான் உரம் கொடுத்தாலும் செடிங்களுக்கு தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வேளையும் தண்ணி கொடுக்கணும். வெயில் இப்போ வந்து ஜாஸ்தியாக வர்றது வந்து அக்னி நட்சத்திரம் வேறு ஆரம்பிக்க போகுது இல்லையா. இது தண்ணி கொடுக்கும்போது வெயில் இல்லாத நேரத்தில் கொடுக்கணும். நம்ம வெயில் ஏறிட்டு கொடுத்தோம் அப்படின்னா வேர்களுக்கு வந்து அது வெய்ய டைமில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது. ஒன்று காலையிலே கொடுத்துடணும், இல்லைன்னா சாயங்காலமாக கொஞ்சம் வெய்ய தாழ்ந்ததுக்கு பிறகு கொடுக்கணும். நான் வந்து சாயங்காலத்தில் நல்லா வெய்ய தாழ்ந்த பிறகு நிறையவே தண்ணி ஊற்றி விட்டுருவேன். அதனால தான் கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் என்னால் கொஞ்சம் காப்பாற்ற முடியுது. அதே போல் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம தண்ணி கொடுக்கும்போது சாதாரண தண்ணியாக கொடுக்காம வெங்காயம் பூண்டு தோலை நம்ம எடுத்து வச்சுருந்து அதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அதை ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இல்லைன்னா ஒரு நைட்டாவது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சோம்னா அது நல்லாவே இன்னுமே ஒரு உரமாக மாறிடும். அந்த தண்ணி கூட நம்ம இன்னும் தண்ணி கலந்து அதை ஃபுல்லாக வந்து எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம். அதுவுமே எல்லா செடிங்களுக்குமே நல்லது. நான் ரோஸுக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் பராமரிப்புன்னு பண்ணுறதில்ல. எது பண்ணாலுமே எல்லா செடிங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். மாடி தோட்டத்தில் இங்கே மட்டும் கிடையாது, இங்கே வச்சுருக்க செடி இல்லாமல் பேக் சைடும் வச்சுருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செடிங்களாக வச்சுருக்கிறேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழேயும் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வந்து செடி வச்சுருக்கிறேன். இது என்னென்னா கீழே சைட்லலாம் வந்து பெருசாக இடம் இருக்காது. இருந்தாலும் அதில் என்ன செடி வைக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நான் வச்சுருக்கிறேன். மாடி தோட்டத்துக்கு என்ன உரம் கொடுக்குறோனோ அதை அப்படியே கீழேயும் கொடுத்துருவேன். கீழே எல்லா செடிங்களுக்குமே கொடுத்துருவேன். கீழே இருக்கிற செடிங்களுக்குமே வந்து தொட்டியில் வச்சுருக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் இடம் இல்லாதனால நிறைய தொட்டி, ஃப்ரிட்ஜ் தொட்டி இந்த மாதிரி வச்சு அதுலேயுமே செடியெல்லாம் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிற செடி எல்லாமே இதெல்லாம் வந்து களைச்செடியாக வர்றது. ஆனால் களைச்செடியாக இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம தனியாக செடியாக வாங்க போனோம் அப்படின்னாவே ஒரு செடி 50 ரூபா வரும். இது எல்லாத்தையுமே கீழே நட்டு விட்டு